செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே பலவாறாக எம்பெருமானை அனுபவித்து வருகின்ற திருமழிசை ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய அருளை தாம் பெற்றிருந்தும் கூட இன்னும் தாம் வீடு பேறு அடையாதது குறித்து தம்முடைய வருத்தத்தை எம்பெருமானிடத்திலேயே வெளியிடுகிறார். எம்பெருமானையே பார்த்து கீழே ஒரு பாசுரத்திலே என்ன கேட்டார்? வீடனாக மெய்செய்யாத வண்ணம் என்கொல், இன்னும் என்னை வீடு பெற்றவனாக ஆக்காததற்கு என்ன காரணம்? ஏன் நீ இன்னும் என்னை செய்யவில்லை என்று அந்த எம்பெருமானையே பார்த்து ஆழ்வார் கேட்டார். ஆனாலும் ஒருவேளை இவருக்கு எம்பெருமானை தவிர மற்ற தேவதைகளிடத்திலும் பற்றி இருக்குமோ என்று எம்பெருமானுக்கு ஒரு ஐயம் இருக்கலாமே. அந்த ஐயத்தையும் போக்கும் வண்ணமாக 87வது பாசுரத்திலே நின் பற்றலாலோர் பற்று மற்றது உற்றிலேன், உன்னை தவிர நான் வேறு எவரையும் பற்றியவன் அல்லேன், உன்னையே பற்றி இருக்கிற எனக்கு நீ அருள் செய்ய வேண்டாமா என்பது போல அந்த பாசுரத்திலே அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு மேலே அடுத்ததாக 88வது பாசுரத்திலே பிரயோஜனாந்தர பரர்களுக்கும் உடம்பு நோவ காரியம் செய்பவன் அல்லவா நீ. பிரயோஜனாந்தர பரர் என்றால் எம்பெருமானை விரும்பாமல் வேறு பயன்களை விரும்புகிறார்களாம். அவர்கள் செல்வம் வேண்டும் எங்களுக்கு, ஐஸ்வர்யம் வேண்டும் எங்களுக்கு என்றெல்லாம் விரும்புகிறார்களே, அவர்களுக்கும் கூட நீ என்ன செய்கிறாய்? உடம்பு நோவ காரியம் செய்து அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கிறாய். ஆனால் உன்னையே பற்றி இருக்கிறேனே நான், எனக்கு நீ நான் விரும்பியதை என்ன விரும்புகிறார் இவர் என்னால் அந்த எம்பெருமானையே அடைய வேண்டும் என்று விரும்புகிறார், அதை நீ கொடுக்க வேண்டாமா என்று கேட்பது போல அடுத்த பாசுரத்திலே, அதாவது 88வது பாசுரத்திலே அவன் தன்னுடைய உடம்பு நோவ கடல் கடைந்த சரித்திரம் அதை விரிவாக தெரிவித்து அப்படிப்பட்ட உன்னையன்றி நான் வேறு தெய்வம் அறியேன் என்று தெரிவிக்கிறார். வெள்ளை வேலை வெற்பு நாட்டி வெள்ளையித்தராவளாய் அள்ளலா கடைந்தவன்னு அறுவரை கொராமையாய் உள்ள நோய்கள் தீர்மருந்து வானவர் கழித்தா எம்பல்லலாலயன்னே மத்தோர் தெய்வ நான் மதிப்பனே. எம்பெருமான் என்ன செய்தான் என்னால் வெள்ளை வேலை வெற்பு நாட்டி, வெள்ளை வெள்ளை வேலை வேலைனா வேலை என்றால் மலை, வெள்ளை வேலை என்றால் வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடியதான மலையாம் அந்த மந்தர மலை. அந்த மந்தர மலையை என்ன செய்தான் எம்பெருமான் என்றால் வேலையிலே வெற்பு நாட்டி என்று சமுத்திரத்திலே கொண்டு போய் அதை நாட்டினான் என்று. அதாவது வெள்ளை வேலை என்றால் கடல், ஆக வெள்ளை வேலை என்றால் வெள்ளை வெளையர் என்று இருக்கக்கூடிய கடல். அந்த வெள்ளை வேலையிலே வெற்பு நாட்டி மந்தரத்தை நாட்டினான் என்று வெள்ளை வேலை வெற்பு நாட்டி. அதற்கு மேலே என்ன செய்தான்? வெள்ளையித்து அராவளாய், அந்த வெள்ளையித்து அராவு என்னால் அவன்தான் வாசுகி என்கிற பாம்பு. அவனை அந்த மலையை சுற்றி அப்படி அந்த கயிறாக அப்படி ஆக்கி வைத்து விட்டான் அந்த வாசுகியை. வெள்ளையித்து அராவளாய், அந்த மலையை அராவை அலாய் என்றால் சுற்றினான் அந்த மலை மீது. அள்ளலா கடைந்து அப்படியே நுங்கும் நுரையுமாக அது பெரிய வெள்ளம் பெருகும்படியாக அந்த கடலை கடைந்தான். அந்த மந்தர மலையை கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு, மந்தர மலையை மத்தாக நாட்டி வாசுகியை கயிறாக கொண்டு இப்படி கடல் கடைந்தான். வெள்ளை வேலை வெற்பு நாட்டி வெள்ளையித்தராவளாய் அள்ளலா கடைந்து அன்று அறுவரைக்கு ஓர் ஆமையாய். அப்படி கடைந்த பொழுதும் கூட அந்த மலையானது கீழே ஜலத்திலே அமிழத் தொடங்கிற்றான். உடனே எம்பெருமான் என்ன செய்தான்? அந்த மலை உள்ளே அமிழ்ந்து விட்டால் அதற்கு மேல் கடைய முடியாதே, ஆகையினாலே தன்னை ஒரு ஆமையாக ஆக்கி கொண்டு அந்த மலைக்கு கீழே இருந்து தன்னுடைய முதுகாலே அந்த மலையை மந்தர மலையை தாங்கினானாம். அதுதான் அறுவரைக்கு அன்று ஓர் ஆமையாய், அப்படி ஆமையாக இருந்தான். அதற்கு மேலே என்ன செய்தான் என்னால் உள்ள நோய்கள் தீர்மருந்து என்று அந்த இப்படியெல்லாம் அவன் கடலை கடைந்த பொழுது அந்த கடலிலிருந்து வந்தது அமிர்தம். அந்த அமிர்தம் என்பது எப்பேற்பட்ட வியாதியையும் தீர்க்க வல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே என்ன தெரிவிக்கிறார்னா, உள்ள நோய்கள் தீர்மருந்து எம் வானவர்க்கு அளித்த அந்த வானவர்களுக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்து விட்டான். கொடுத்து விட்ட எம்பெருமானை என்னவென்று தெரிவிக்கிறார் என்றார், எம்பள்ளலார், எம்முடைய வள்ளலார் என்கிறார். வள்ளல் என்றால் யார் வள்ளல் என்னால் தன்னிடத்தில் இருப்பவதெல்லாம் பிரத்தியாருக்கு எவன் கொடுக்கிறானோ அவனுக்குத்தான் வள்ளல் என்று பெயர். ஆனால் இந்த வள்ளல் எம்பெருமானாகிற வள்ளலோ அவன் எப்படிப்பட்டவன் என்றால்
இருப்பதை மட்டும் கொடுக்கவில்லை, இல்லாததையும் உண்டாக்கி கொடுத்தான். அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை இவனே கடைந்து எடுத்து அவர்கள் கேட்டபடி அவர்களுக்கு கொடுத்தான் அல்லவா. ஆகினாலே இவன்தான் உயர்ந்த வள்ளல் என்று அவனை தெரிவிக்கிறார். இப்படி உள்ள நோய்கள் தீர்மருந்து மருந்தாகிய அமிர்தத்தை எம் வானவருக்கு அளித்த எம் வள்ளலார், அப்படிப்பட்ட வள்ளலாரை அன்றி மற்றோர் தெய்வம் நான் மதிப்பனே. அந்த எம்பெருமானை தவிர மற்றொருவரை நான் தெய்வமாகவே நினைக்க மாட்டேன். ஏனென்றால் அத்தனை தெய்வங்களும் துன்பப்பட்டு எம்பெருமானிடத்திலே வந்து சரணடைந்த பொழுது அந்த எம்பெருமான் தானே இப்படி கடலை கடைந்து அத்தனை தெய்வங்களுக்கும் உண்டான துன்பத்தை தீர்த்தான். ஆக துன்பத்தை தீர்க்கிற தலையாய தெய்வமாக இவன் இருக்கிற பொழுது மற்றொரு தெய்வத்தை நான் மதிப்பேனா? நிச்சயமா துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மற்ற தெய்வங்களை நான் தெய்வங்களாகவே மதிக்க மாட்டேன் என்று இந்த பாசுரத்தில். ஆகினாலே இப்படி பிரயோஜனாந்தரவர்களுக்கும் உடம்பு நோவ கடல் கடைந்து கொடுத்த நீ இப்படி உன்னையே பற்றி இருக்கின்ற, உன்னை தவிர வேறு தெய்வம் அறியாதிருக்கிற எனக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டாமா? என்னை நீ வீடனாக மெய் செய்ய வேண்டாமா என்று அவனை பார்த்து பிரார்த்திக்கிறார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 89வது பாசுரத்திலே இப்படி தேவர்களுக்கு கொடுத்தது ஆச்சரியமோ, இந்த உலகத்திலேயே கூட சில மனிதர்களுக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தான். யாருக்கு செய்தான் என்னால் பாண்டவர்களுக்கு செய்தான். பாண்டவர்களுக்கு எத்தனை காரியத்தை கண்ணபிரான் செய்திருக்கிறான். இப்படி தன்னுடைய இத்தனைக்கும் அந்த பாண்டவர்கள் எல்லாரும் பிரயோஜனாந்தர பரர்கள் தான். ராஜ்யம் வேண்டும் என்றார்களே தவிர, தங்களுடைய விரோதிகள் அழிய வேண்டும் என்றார்களே தவிர, கண்ணனுடைய திருவடிகளை பற்றி அவனையே அடைந்து அவனுக்கே தொண்டு செய்து உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் இல்லையே. அப்படிப்பட்டவர்களுக்கும் எம்பெருமான் காரியம் செய்தானே, அதை தெரிவித்து அப்படிப்பட்ட உன்னை அன்றி நான் வேறு தெய்வம் மற்ற அறியேன் என்று அடுத்த 89வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பார்மிகுத்த பாரமுன் ஒழிச்சுவான் அருச்சுனன் தேர்மிகுத்து மாயமாக்கி நின்னு கொன்னு வெண்ணி சேர் மாரதற்கு வான் கொடுத்து வையமை வர்பாலதார் சீர்மிகுத்த நின்னலாலோர் தெய்வம் நான் மதிப்பனே. அதாவது இந்த பாரத யுத்தம் நடந்ததே, அது எதற்காக நடந்தது என்றால் மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதலை பிறந்தான் என்கிறார் நம்மாழ்வார். ஆகையினாலே இந்த உலகத்திலே பெரும் பாரம் ஏற்பட்டு விட்டதாம் துஷ்டர்களாலே. பூமி தேவி அந்த எம்பெருமானிடத்திலே போய் துஷ்டர்களாலே ஏற்படுகிற பாரத்தை என்னால் சுமக்க முடியவில்லை என்று அவள் சொன்னாளாம், பிரார்த்தித்தாளாம். ஆகினாலேதான் கண்ணபிரான் அவதரித்து என்ன செய்தான்னா அந்த பாராவதரணம் கிருத்வா என்று சொல்லும்படி அந்த பாரத்தை எல்லாம் நீக்கினான். பாரத்தை நீக்குவது என்னால் என்ன? துஷ்டர்களை அழிக்க வேண்டும். அதற்காக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஏற்படுத்தினான். அந்த யுத்தத்திலே எத்தனை பேர் மாண்டு போனார்கள். ஆகையினாலே எம்பெருமான் இப்படி கண்ணனாக இருந்து கொண்டு அர்ஜுனனுக்கு சாரத்தியம் செய்து அந்த பாரத யுத்தத்தை நடத்தியது எதற்காக என்னால் பூமியினுடைய பாரத்தை தொலைப்பதற்காகத்தான் என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். பார் மிகுத்த பாரம் முன்னொழிச்சுவான் என்னால் பார் மிகுத்த பாரம் என்னால் பாருக்கு மிகுந்த பாரம் ஏற்பட்டு விட்டதா. பாரம் என்னால் அந்த சுமை, அந்த சுமையை ஒழிச்சுவான், ஒழிச்சுவதற்காக கண்ணபிரான் என்ன செய்தான் எம்பெருமான் என்னால் அருச்சுனன் தேர் மிகுத்து அர்ஜுனுடைய தேரை ஓட்டுகின்ற சாரதியாக ஆனான். அதற்கு மேலே மாயமாக்கி, மாயமாக்கி என்னால் எத்தனை மாயங்கள் செய்தான் பாரத யுத்தத்திலே. பகலை இரவாக்கினான் என்கிற ஆயுதமிடேன் என்று ஆயுதம் எடுத்தான் என்று எத்தனையோ செயல்கள். அந்த ஜெயத்திர வதத்தின் பொழுது பகலிலேயே சக்கராயுதத்தாலே சூரியனை மறைத்து இருட்டு ஆனது போல ஆக்கி வைத்து விட்டான் அல்லவா. ஆகினாலே இப்படி தேர் மிகுத்து மாயமாக்கி நின்று கொன்று என்று எல்லாவற்றையும் இவன்தான் செய்தான். நின்று கொன்று வென்றிசேர் மாரதற்கு, வென்றிசேர் மகாரதர் அந்த போரிலே அர்த்தரதர், சமரதர், மகாரதர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சில தேர் வல்லவர்கள், தேர்ப்படை என்கிறது கூட 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குமா. அதிலே மகாரதர்கள் என்கிறவர்கள் ரொம்ப பெரிய தேரை நடத்தக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட மகாரதர்கள் அவர்கள் வென்றி சேரினால் வெற்றியையே அடைய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு அந்த யுத்த பூமிக்கு வந்த மகாரதர்கள். அப்படிப்பட்ட மகாரதர்கள் எல்லாம் வான் புகும்படியாக, அதாவது சொர்க்கலோகத்தை போய் சேரும்படியாக அப்படி எம்பெருமான் செய்து விட்டான். அதைத்தான் மாரதற்கு வான் கொடுத்து அப்படி கொடுத்து விட்டு என்ன செய்தானா வையம்
ஐவர் பாலதாம், இந்த பூமியானது இந்த 5 பாண்டவர்களான இந்த ஐவருடையது என்று ஆக்கி வைத்து விட்டான். எத்தனையோ பெருத்த மகாரதர்கள் அத்தனை பேரும் வந்து போரிட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எதிரே இந்த துர்பலரான பாண்டவர்கள் அவர்களை போரிடச் செய்து மாயம் செய்து அந்த மாரதர்களை எல்லாம் வானுலகுக்கு அனுப்பிவிட்டு இந்த பூமியை பாண்டவர்களுடையதாக ஆக்கி வைத்து விட்டான் எம்பெருமான். என்ன அந்த சரித்திரத்தை 3 அடிகளிலே தெரிவிக்கிறார். இப்படி வையமைவர் பாலதாம், அப்படிப்பட்ட சீர்மிகுத்த நின்னலாலோர் தெய்வம் நான் மதிப்பனே. அப்படிப்பட்ட சீரென்னால் கல்யாண குணங்கள், அதாவது கையாலாகாதவர்கள் என்று துர்பலர்கள் என்று இருக்கிறவர்களுக்கு உபகாரம் செய்வதுதான் அந்த எம்பெருமானுடைய இயல்பு. அது இந்த பாசுரத்திலே ஸ்பஷ்டமாக தெரிவித்தார். அப்படிப்பட்ட சீர்மிகுத்த உன்னை தவிர வேறொருவரை நான் தெய்வமாக மதிப்பேனோ? அப்படி பிரயோஜனாந்தர பரர்களாய் ராஜ்யத்திலே ஆசை வைத்த பாண்டவர்களுக்கும் நீ இவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்கிற பொழுது உன்னையே பற்றி இருக்கிற எனக்கு, உன்னையே அடைய விரும்புகிற எனக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டாமா? என்ன உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் வீடனாக மெய் செய் என்று கீழே ஒரு பாசுரத்திலே தெரிவித்தாரே, எனக்கு வீடு பெற்று அருள வேண்டும். உன்னுடைய திருவடிகளிலே நான் அப்படி அடைந்து நிரந்தரமான கைங்கரியத்தை பண்ணி ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று அதையே பேராக அவர் பிரார்த்திப்பும் முகமாகத்தான் இப்படிப்பட்ட சரித்திரங்களை எல்லாம் எடுத்து தெரிவிக்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும். ஆழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.